உனக்கு தெரியலன்னா கூப்பிடு. எடப்பாடியார் ரெடியா இருக்கிறார் வந்து அட்வைஸ் பண்றதுக்கு. கூப்பிடு, பண்ணுவார். நிச்சயமாக சொல்றேன். நிச்சயமா எடப்பாடியார் கூப்பிடு. எதிர்க்கட்சி என்னையா உனக்கு ஈகோ இருக்கு? உனக்கு அரசு ஆட்சி செய்ய தெரியவில்லை. மகனுக்கு சினிமா துறையிலும் சினிமா துறையை சார்ந்தவர்களுடன் சென்று அவர்களுடைய கலந்துரையாடி அவருடைய பணி செய்வதற்கே சரியா இருக்குது. செந்தில் பாலாஜிக்கு அவருடைய வேலை சரியா இருக்கிறது. மற்ற அனைத்து மந்திரிகளும் சேகர் பாபுக்கு அவருடைய வேலை சரியா இருக்கு. பிரியாவுடன் சேர்ந்து அவர் என்ன வேலை செய்யறாரோ அந்த வேலை சரியா இருக்குது. ஆனா இப்ப என்ன தெரியும்னா, யாரும் அவரவர்கள் துறையை கண்காணிப்பதில்லை, பாதுகாப்பதில்லை, நிர்வாகம் செய்ததுங்கிறது தெளிவா மக்களுக்கு தெரியும். எல்லாருமே ஓவர்லாப்பிங். மக்களுடைய ஒரே இது, மக்களை பாதுகாப்பதற்கு என்ன வழி வகை வைத்து வச்சிட்டு இருக்கிறீங்க. இப்ப என்ன வழி வகை? இப்போ நான் உங்களுக்கு நமக்கு ஒரு ஹார்ட் ஆஃப் த நியூஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டா, பல ஊரில் தண்ணி கிடையாது, பஞ்சம். மக்கள் குடிக்கிறதுக்கு கூட தண்ணி இல்லாத இருக்கிறாங்க. ஆனால் இதே சமயத்தில் சம்டைம்ஸில் வந்து நிறைய மழை பெஞ்சு எங்கே பார்த்தாலும் தண்ணியாக இருக்குது. இதெல்லாம் வந்து இயற்கையினுடைய சீற்றம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். தமிழ்நாட்டை பொறுத்தளவில் நிறைய இடத்துல மக்கள் குடிநீருக்காக ரொம்ப ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அதே மாதிரி சென்னையிலும் மக்கள் வந்து குடிநீருக்காக கஷ்டப்படுறாங்க. இப்போ இன்னைக்கு இது மாதிரி பல ஆண்டுகளாக கஷ்டப்பட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் இல்லைன்னு சொல்ல முடியாது. நீரின்றி அமையாது உலகம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஆனால் அந்த நீர் இப்போ அளவுக்கு அதிகமாக, நம்மளுடைய தேவைக்கு அதிகமாக நிறைய தண்ணி இருந்ததுன்னா அது என்ன பண்ணணும் அப்படின்னு ஒரு விதிமுறை, நடைமுறை, செயல்பாடுகள் எல்லாமே இருக்குது. அரசு என்பது மக்களுக்கான அரசு. அரசுக்காக மக்கள் இல்லை, மக்களுக்காகத்தான் அரசு. மக்களினுடைய மிகப்பெரிய உரிமையான ஓட்டுரிமையை ஒவ்வொருவருக்கும் செலுத்தி நம்பிக்கை, தன்னுடைய வாழ்க்கையை ஓட்ட போட்டு ஒப்படைக்கிறாங்க. அப்படி ஒப்படைத்த மக்கள் நம்பி ஓட்டு போட்ட அரசுதான் திராவிட முன்னேற்ற கழக அரசு அப்படின்னு உங்களுக்கு எல்லாம் தெரியும். கடந்த 4.5 ஆண்டுகளாக திராவிட முன்னேற்ற கழக அரசானது எவ்வாறு செயல்பட்டு கொண்டிருக்கின்றது என்று சொன்னால் உங்களுக்கு அனைவருக்குமே தெரியும். இப்ப திராவிட முன்னேற்ற கழக அரசு இப்ப சென்னையில் நீர், அதாவது வேளச்சேரி, பல்லாவரம், இன்னும் பல இடத்துல, இன்னும் வந்து எஸ்ஆர்எம் காலேஜ் இருக்குது அந்த ஏரியாவில், ராயபுரம், இன்னும் வந்து நுங்கம்பாக்கம் பாலத்தின் கூட அடியில், இன்னும் வந்து ஈசிஆர் ரோடு, இன்னும் அடையார், இன்னும் சொல்லிகிட்டே போகலாம், ராயப்பேட்டை, இன்னும் எல்லா இடத்துலையும் வந்து தண்ணீர் வந்து எப்படி மழை பெய்ந்தால் தேங்கி நிற்குது அப்படின்னு உங்களுக்கு தெரியும். அதே போல வந்து உங்களுக்கு தெரியும், தற்போது இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழக அரசனுடைய முதல்வர் வந்து மேயராகவும் இருந்திருக்கிறார். ரைட்டா? அது இல்லாமல் வந்து மேயராக இருக்க போது நான் என்ன செய்கிறேன், அதை செய்கிறேன், இதை செய்கிறேன், நிறைய விஷயங்களை எல்லாம் வந்து அவர் பேசினார். அதாவது கூவத்தையே வந்து நாங்கள் வந்து கப்பல் விடுவோம், கூவத்தில் வந்து நாங்கள் வந்து இனிமேல் வந்து குளிக்கிற அளவுக்கு நாங்கள்லாம் ரெடி பண்ணிடுவோம், நாங்கள் கூவத்தில் குளிப்போம் குதிப்போம் அப்படின்னு எல்லாம் வந்து கலைஞர், அதாவது மு.க. ஸ்டாலினுடைய அப்பா முத்துவேல் கருணாநிதி வந்து அப்படியே பயங்கரமா எல்லாத்தையும் வந்து தன்னுடைய நல்ல தமிழ்ல அழகாக பேசி மக்களை மயக்கி அப்படியே பேசிட்டு இருந்தார். ஆனா அங்க ஒண்ணுமே நடக்கல. எப்படி இருக்குது சென்னை? குப்பைமேடு மாதிரி இருக்குது. சென்னை மட்டுமல்ல, அனைத்து நகரங்களும் குப்பை மேடாகத்தான் காட்சியளிக்கிறது. எங்குமே அதாவது வந்து ஏரி குளங்கள் வந்து தூர்வாரத்துக்காக, அதாவது குடிகள் மராமத்து பணிகள் அப்படின்னு ஒரு அதற்காக பல கோடி ரூபாய் ஒதுக்கிட்டு வந்தார் நமது புரட்சி தமிழர் எடப்பாடியார் அவர்கள். ஆனால் அந்த பணியும் சிறப்பாக செய்யல. காரணம் என்னன்னா, அவங்க அது மாதிரி அதில் எல்லாம் ஈடுபாடுகளுக்கு அவங்களுக்கு இல்லை. காரணம் தான் வந்து தான் பெற்ற பணத்தை, வருமானத்தை எல்லாம் வந்து தவறான வழியில் வந்து செலவிட்டு இருக்கிறாங்கிறது தெளிவாக தெரியுது. இப்போ நாம் வந்து விஷயத்துக்கு வருவோம். இப்போ உங்களுக்கு தெரியும், நியூஸ் பேப்பரில், பத்திரிகையினுடைய வாயிலாக மட்டுமல்லாமல் டிஜிட்டல் அண்டு
தொலைக்காட்சியின் வாயிலாக 4000 கோடி எங்கே சென்றது அப்படின்னு சொல்லிட்டு. இது 4000 கோடி ஒவ்வொரு தடவையும் ஒதுக்கிட்டு தான் இருக்கிறாங்க. இந்த மழைநீர் வடிகாலுக்கு என்ன சொன்னாங்க, கடந்த முறை சென்னையே ஸ்தம்பித்து நின்ற போது என்ன சொன்னாங்க, நாங்கள் எல்லா பைப் லைனாலும் சரி பண்ணியாச்சு, பாதாள சாக்கடைகள் சரி செய்தாச்சு அப்படின்னு சொல்லி மிகப்பெரிய வீர வசனம் கொடுத்தார்கள். ஆனால் இன்னைக்கு வரலும் மக்கள் எப்படி இருக்கிறாங்க, அல்லாடி கொண்டிருக்கின்றார்கள். சென்னை வாசிகளுடைய நிலைமை நினைத்துப்பார்கள். கிராமப்புறங்களை விடுங்க, ரைட்டா, சின்ன சின்ன குட்டி நகரங்களை விடுங்கள். சென்னை வாசிகளுடைய வாழ்வாதாரம், வாழ்க்கை எல்லாமே சிறாய் போச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா மழைநீர் தேங்கிறதுனால கொசு தொல்லை, தண்ணீரில் நல்ல தண்ணீர் குடி தண்ணீரோட பைப்பில் சாக்கடை நீரும் கலந்து விடுகிறது. அது மட்டும் இல்லை, குழந்தைகள் எல்லாருமே பெரியவங்கள் வரல எல்லாருமே காய்ச்சலாலும் பலவிதமான நோய்களாலும் பாதிக்கப்பட்டு இருக்கிறார்கள். கூவத்திலும் தண்ணி கலந்து கடலில் கலக்கக்கூடிய சூழ்நிலை இதுவரை இல்லை. பலவிதமான திட்டங்கள் மூலமாக நாங்கள் அப்படியே ஒரு சென்னை மாநகரத்தை நாங்கள் சிங்கப்பூராக மாற்றுவோம் அல்லது அந்த ஊரா மாற்றுவோம் அப்படின்னு, அதாவது வெளி நாடுகள் இருக்கக்கூடிய ஊர் பெயர்களை சொல்லிக்கொண்டு பீத்திக்கொண்டு பப்ளிசிட்டி பண்ணிக்கொண்டு அந்த ஒரு கும்பல், திராவிட முன்னேற்ற கழக கும்பலானது பாப்புலிசம் செஞ்சுக்கிட்டே இருக்குது. ஆனால் ஏதாவது ஒரு ரிசல்ட் நல்லா தெரிஞ்சுக்குங்க, ஒரு சின்ன ரிசல்ட், ஏதாவது இதை செஞ்சு நாங்கள் சாதிச்சிட்டோம், அதை செய்து சாதித்தோம் அப்படின்னு ஒரு சின்ன விஷயம் இருக்கா? ஆனால் சாதிச்சிருக்கிறாங்க. மக்களை கண்ணீர் வடிக்க சென்று தஞ்சாவூர்ல மழை பெஞ்சிருக்குது, அவன் விளைவித்த நெல் மணிகள் அனைத்தும் முளைத்து விட்டன, சரியான முறையில் கொள்முதல் செயல்வில்லை. அதாவது மழை காலத்தில் மழை வரும்னு தெரியும், அவங்களுக்கு பாதுகாப்பு ஏற்பாடுகளை செய்வது அரசினுடைய கடமை. நமக்கு உணவு தட்டுப்பாடு, உணவுகள் விளைவிக்க வேணும், ரைட்டா? அந்த உணவை சரியான விளைவிக்கக்கூடிய விவசாயிகளுக்கு பாதுகாப்பாக, நீ நெல்லுக்கு சரியான விலை கொடுக்கலன்னு எல்லாத்துக்கும் தெரியும், கரும்புக்கு சரியான விலை கொடுக்கலன்னு தெரியும், மஞ்சளையும் சரியான முறையில் பயன்படுத்திக்கலன்னு தெரியும், விவசாயிகளை நீ கண்டுகொள்ளவே இல்லை என்பது தெரியும், ஏழை எளிய மக்களையும் கண்டுகொள்ளவில்லை என்பதும் தெரியும், நாட்டினுடைய சாக்கடைகளை சீரமைக்கப்படவில்லை, தூர்வாடப்படவில்லை, சென்னை மக்களுடைய வாழ்வாதாரத்தை மழை காலங்களில் பாதிக்கப்படக்கூடிய சூழ்நிலையும் இதுவரை சரி செய்யப்படவில்லை. எல்லாமே தெரியும் ஐயா. அப்படின்னா எதுக்கு அங்க உட்கார்ந்துட்டு இருக்கிற? போன தடவை அப்பா மகன் இருக்கக்கூடிய அமைச்சர்கள் எல்லாரும் எப்படி வாய் சவடால் விட்டீங்க? இனிமேல் தண்ணீர் வந்தால் எங்கும் தேங்காது, சரி செய்தாச்சு, இத்தனை கோடி ரூபாய். அந்த பணம் என்ன ஆனது? ஏதாவது ஒரு ஏரியாவில் பண்ண, ஏதாவது ஒரு பகுதியில் இந்த ஏரியாவில் சரி பண்ணியாச்சு. நான் என்ன சொல்றேன்னா, இது ஒரு கடினமான வேலைதான், ஆனா அதற்கு ஒரு சவாலாக இருக்கிறது. அதற்குண்டான என்ன சரியான திட்டங்கள், மக்களுக்கு நிலையான தீர்வு என்ன, அதற்கு ஏதாவது ஒரு அனைத்து கட்சிகளையும் கூட்டம், உனக்கு தெரியலன்னா கூப்பிடு, எடப்பாடியார் ரெடியா இருக்கிறார் அட்வைஸ் பண்றதுக்கு, கூப்பிடு, பண்ணுவார். நிச்சயமாக சொல்றேன், நிச்சயமா எடப்பாடியார் கூப்பிடு. எதிர்கட்சி என்னையா உனக்கு ஈகோ இருக்கு? உனக்கு அரசு ஆட்சி செய்ய தெரியவில்லை. மகனுக்கு சினிமா துறையிலும் சினிமா துறையை சார்ந்தவர்களுடன் சென்று அவர்களுடைய கலந்துரையாடி அவருடைய பணி செய்வதற்கே சரியா இருக்குது. செந்தில் பாலாஜிக்கு அவருடைய வேலை சரியா இருக்கிறது. மற்ற அனைத்து மந்திரிகளும் சேகர் பாபுக்கு அவருடைய வேலை சரியா இருக்கு. பிரியாவுடன் சேர்ந்து அவர் என்ன வேலை செய்யறாரோ அந்த வேலை சரியா இருக்குது. ஆனா இப்ப என்ன தெரியும்னா, யாரும் அவரவர்கள் துறையை கண்காணிப்பதில்லை, பாதுகாப்பதில்லை, நிர்வாகம் செய்ததுங்கிறது தெளிவா மக்களுக்கு தெரியும். எல்லாருமே ஓவர்லாப்பிங், மற்றவங்க மற்ற துறை பற்றி பேசுறது இதுதான். இப்ப யாரு எந்த துறை நிர்வகிக்கிறாங்களே மக்கள் குழம்பி போயிருக்கிறாங்க. இப்ப ரகுபதி உணவுத்துறை பற்றி பேசிட்டு இருக்கிறாரு, ரைட்டா? இப்ப சேகர் பாபு சென்னை மாநகரத்தினுடைய மேயர் பதவிக்கு உண்டான வேலை பேசிட்டு இருக்கிறார். இதே மாதிரி முதல்வரும் என்ன செய்து கொண்டிருக்கின்றார்கள்? இப்போ முன்ன தூய்மை பணியாளர்களுடைய நிலைமை அசிங்கப்படுத்தி அவையில கேவலப்படுத்துறாங்க சென்னையில. இப்போ மழைநீர்ல மக்கள் மிகவும் துன்பப்படுகின்றார்கள். அந்த துன்பத்திற்கு என்ன விடிவு காலம், என்ன சொல்யூஷன் வச்சிருக்கிறீங்க, என்ன செஞ்சு முடித்தீர்கள்? அந்த 4000 கோடி அப்படிங்கிறது கூட ஒரு கேள்விதான்.
அந்த 4000 கோடிக்கு அப்பாற்பட்டு இப்போ ஒரு 4000 கோடி கொடுத்தா கூட மக்கள் நிம்மதியாக இருக்க முடியுமா? என்னுடைய கேள்வி. 4000 கோடி சாப்பிட்டுட்டீங்க அல்லது கரைச்சிட்டீங்க, என்ன செஞ்சீங்கன்னு விடுங்க. மக்களுடைய ஒரே இது, மக்களை பாதுகாப்பதற்கு என்ன வழிவகை வச்சிட்டு இருக்கிறீங்க? இப்ப என்ன வழிவகை? மக்கள் எந்த நிலைமையில் இருக்கிறாங்க?